ஹாய் வேல் ஜோதி உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓம் ஷாய்ராம், சத்குருவே ஷாய்ராம். என் உறவுகள் அனைவரும் நலவரும் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை போயிட்டு வந்தேன். நான் நேரம் கிடைக்கும் போது கோயிலுக்கு போவேங்க. மற்ற நேரம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நான் போக மாட்டேன், போயிட்டு வருவேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸை நல்லா பாருங்களேன். இந்த ஃபோட்டோஸ்லேருந்து எவ்வளவா சில சமயம் உதி கொட்டிக்கிட்டே இருக்கும். சாய்பாபா உதி இந்த பார்த்தீங்களா, அவரோட கண்கள்லாம் அப்படியே அழகாக தெரியும். இதில் நிறைய மிராக்கள் இங்கே நடக்கும். இது நடத்துகிற சித்ரா அம்மான்னு ஒரு அம்மா ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. வேந்தர் டிவிலெலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க இவங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இறைவன் வழிகாட்டுவான். நம்பிக்கை இல்லாதவங்கள நான் குறை சொல்ல விரும்பல. தவறான கமெண்ட்ஸ் எதுவும் போடாதீங்க. இந்த சிலையிலேருந்து இந்த விபூதியிலேருந்து பார்த்தீங்களா, உதி மட்டும் இல்லைங்க, அவருக்கு தோன்றப்போ ஏதாவது ஒரு சிலைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய சிலை, அந்த சிலைக்கு அவங்க ஒரு பெரிய ரேக் வச்சுருக்காங்க. அதை நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு அவங்க மூலமாகவே பேட்டி எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். அந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா, இதோ இந்த சிவன் இருக்கார் பார்த்தீங்களா, அதுவுமே இந்த ஃபோட்டோலேருந்து வந்த சிவன் தான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய இடத்துல அவரோட கண்கள், அவரோட உருவங்கள் எல்லாமே அவங்களுக்கு தென்படும். அவங்க பார்த்துட்டுப்பாங்க. எனக்கு மனசு சஞ்சலமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து சாமி கும்பிட்டு வருவேன். நல்லாயிருக்கும். நான் தோன்றப்போ போவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா ரெகுலராக போகிற டயலாட்டல் எப்போவாவது போய் சாமி கும்பிட்டுட்டு வருவேன். நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும். நீங்கள் எல்லோரும் நலமுடன் இருக்க கண்டிப்பாக சத்குருவையும் சாய் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். பொதுவாக கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அதோட வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எப்போவுமே எல்லாருக்காகவும் வேண்டிக்குவாங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. எந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அன்னதானம் போடுறது மட்டும் நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் வயிறறிஞ்சு மனசார போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. இது அன்னதானம் நடந்த இடம்.